முக்கியமானது என்ன? ஊழிய கூட்டங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு செல்வதா இருந்தாலும் சரி, காணிக்கை செலுத்துவதா இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் நம்முடைய நோக்கம் போவது வருவது அல்ல, கீழ்ப்படிதலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் இந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 3ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோசுவா ஐயா கானானுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகும் போது கர்த்தரின் வார்த்தைகளை, அவருடைய வழிகளை யோசுவா ஐயா இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவர்கள் அதிபதிகளை, இஸ்ரவேலரின் 12 கோத்திரத்தாரின் அதிபதிகளையும் அழைத்து யோசுவா ஐயா சொல்லுகிறார். நீங்கள் பாளையம் எங்கும், அதாவது இஸ்ரவேலர்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பதினால் அந்தந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று 12 பேர் போய் சொல்லுங்கள். அந்த இஸ்ரவேலின் அதிபதிகளை நோக்கி யோசுவா ஐயா சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் போய் சொல்லுங்கள், இஸ்ரவேலர்கள் எல்லோரும் புறப்பட வேண்டும், யோர்தானுக்கு நாம் தாண்டி போக வேண்டும். அதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு லேவியராகிய ஆசாரியர்கள் புறப்பட்டு அவர்கள் முன்னே செல்ல வேண்டும். அவர்கள் புறப்பட்ட பின்பு 2000 முழம் தூரத்தில், அதாவது சுமார் 4000 அடி தூரத்தில் கேப் விட்டு, அந்த இடம் தூரம் விட்டு மற்ற இஸ்ரவேலர்கள் செல்ல வேண்டும். பின்னே எல்லோரும் புறப்பட்டு வரிசையாக அவரோடு செல்ல வேண்டும். இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று யோசுவா ஐயா கட்டளை கொடுத்தார். அதே போல லேவியராகிய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அவர்கள் சென்றார்கள். யோர்தான் அருகே வந்தார்கள். அதாவது அதற்கு முன்பே யோசுவா ஐயா சொல்லி இருந்தார். அப்படி லேவியர்கள் புறப்பட்டு செல்லும் போது அந்த லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் போய் யோர்தான் நதி ஓரத்தில் நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போது, கால் படுவதற்கு முன்பாக அவர்கள் அங்கு நிற்க வேண்டும். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை காட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார் யோசுவா ஐயா. அதன்படியே யோசுவா ஐயா சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில். கர்த்தர் நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் இஸ்ரவேலர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கானானுக்குள் சென்ற பின்பு 7 விதமான ஜாதிகளையும் நாம் வெற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடிருந்து யுத்தம் செய்வார் என்பதற்கு அடையாளமாகவும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று யோசுவா ஐயா இஸ்ரவேலருக்கு சொன்னார். அதன்படியே யோசுவா ஐயாவின் கட்டளையின்படி இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார். முதலில் லேவியர்கள் 2000 முழ தூரத்தில் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் போன பின்பு இஸ்ரவேலர்கள் அவர்களை தொடர்ந்து சென்றார். அப்படி இருக்கும்போது எல்லோரும் யோர்தான் அருகே வரும்போது யோர்தானில் லேவியராகிய ஆசாரியர்களின் கால், உடன்படிக்கை பெட்டி அவர்கள் சுமந்து கொண்டு யோர்தான் நதியில் காலை வைத்தார்கள். அப்படி வைத்த உடனே கர்த்தர் சொல்லியிருந்தது வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தான் நதி மேலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த நதியின் தண்ணீர் கீழே வராமல் ஒரு குவியலாக நின்றது. அது அப்படியே ஒரு பல ஊர்கள் வழியாக, அதாவது மிக உயரமாக குவியலாக குவிந்து நின்றது. தண்ணீர் நகர்ந்து வரவில்லை, கீழே ஓடவில்லை. இவர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும், உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேலர்களும் யோர்தானில் நடந்து போகும்படியாக, எப்படி செங்கடலை 2ஆய் பிளந்து மோசேயா கூட இருந்து செங்கடலை 2ஆக கர்த்தர் பிரித்து அற்புதத்தை செய்து ஜனங்களுக்கு விசுவாசம் வரும்படியாக செய்து காட்டினார். செங்கடலை 2ஆய் பிளந்து காப்பாற்றினார் 40 வருடங்களுக்கு முன்பு. இப்பொழுது இவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது யோர்தானை அந்த தண்ணீர் இல்லாத வறண்ட தரையாக மாற்றி, ஏனென்றால் அந்த காலத்தில் யோர்தான் கரை மட்டும் நதி புரண்டு ஓடியது, மகா வெள்ளமாய் இருந்தது, முழுமையாய் நிரம்பிய யோர்தான் நதியாய் இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் காற்றை அனுப்பி கர்த்தர் அந்த நதியின் தண்ணீரை குவியலாக குவித்து
இவர்கள் உலர்ந்த தரை வழியாய் நடந்து போகும்படியாக வழியை உண்டு பண்ணினார். இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஜனங்கள் யோர்தான் நதியில் நடந்து போனார்கள். தண்ணீரில் நீந்தவும் இல்லை, தண்ணீரில் எதுவுமே நடக்காமல், தண்ணீர் இவர்களை பாதிக்காமல் இவர்கள் நடந்து யோர்தானை கடந்து சென்றார்கள். இந்த இடத்தில் ஒரு கவனமாய் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை யோசுவா ஐயாவிடம் சொல்லுகிறார். அதாவது, மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடே இருக்கிறேன் என்பதை, யோசுவாயாவோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர் புரிந்து கொள்ளும்படியாக நான் இப்படி ஒரு அடையாளத்தை செய்வேன் என்று கர்த்தர் யோசுவாயாவிடம் சொல்லுகிறார். இதிலிருந்து பார்க்கும்போது, இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் புரிகிறது. கர்த்தர் எகிப்தில் பல அற்புதங்கள் அடையாளங்களை செய்து காட்டினார். தம்முடைய வல்லமையை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாம் அவர்களை காப்பாற்றுகிற தெய்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுகிறவர் என்றும், இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் என்று இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அற்புதங்கள் அடையாளங்களை ஆரம்பத்திலே செய்து காண்பித்தார். இப்பொழுது யோசுவா ஐயாவோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படும்படியாக, இஸ்ரவேலர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த அடையாளத்தை செய்கிறார். இதிலிருந்து தெரிகிறது, கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அது மட்டும் அல்லாமல் தம்முடைய ஊழியக்காரருக்கும் மேன்மையை ஏற்படுத்தி தருகிறார். ஊழியக்காரர்களுடைய கனத்தையும் மேன்மையையும் கர்த்தரே தருகிறார் என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது. மனிதன், உண்மையான ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாரும் தனக்கு தானே மேன்மையையோ கனத்தையோ ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி செய்வதும் தவறு. கர்த்தரே அப்படிப்பட்ட மேன்மையை கொடுக்கிறார். அவர்களுக்கு மேன்மையை தருவேன் என்றும் கர்த்தரே செய்கிறார். ஊழியக்காரர்கள் யாரும் நமக்கு நாமே மேன்மையை தேடக்கூடாது. கர்த்தரே நம்மை உயர்த்துவார். அது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேலர்கள் மேல் வைத்திருந்த அன்பு மாறாதது. செங்கடலை இரண்டாக பிளந்து அதே மாறாத அன்பு அடுத்த தலைமுறையாக 40 வருடங்கள் கழித்தும் இந்த இஸ்ரவேலின் சந்ததியின் மேலும் கர்த்தர் அதே அன்பை வைத்திருக்கிறார் என்பதும், அந்த அன்பின் நிமித்தம் அதே பாதுகாப்பு அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த காரியத்தை செய்து காட்டுகிறார். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த அடுத்த சந்ததியான இந்த இஸ்ரவேலர்கள் எங்களுக்கும் அதே பாதுகாப்பு கிடைக்குமா? கானானுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது, அங்கிருக்கிற ராட்சசர்களோடு நாங்கள் போரிடும் போது அந்த பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குமா? கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வாரா? கர்த்தர் எங்களை காப்பாரா என்கிற சந்தேகம் எழலாம். அதனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக, அதே தேவன்தான், என்றும் நான் மாறாதவர், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், அடுத்த சந்ததியான உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவர்களுக்கு, உங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை உங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லும்படியாக இந்த அற்புதங்களை, அடையாளத்தை ஆண்டவர் செய்து காட்டுகிறார். இந்த சந்ததியான இஸ்ரவேலர்கள் யோசுவா ஐயாவை விசுவாசிக்கும்படியாகவும், கர்த்தர் யோசுவா ஐயாவோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும்படியாகவும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே செய்கிறார் என்பதை இஸ்ரவேலர் விசுவாசிக்கும்படியாகவும், இப்படியாக கர்த்தர் அற்புதத்தை இந்த நிலையிலும் செய்து காட்டுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலரிடம் இருக்கும் வரைக்கும், கர்த்தருடைய உடன்படிக்கை அவர்கள் மேல் இருக்கும் வரைக்கும், கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியும் வரைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாது. அவர்களுடைய பாதுகாப்பும் மாறாது. 40 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அதே பாதுகாப்பு இப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் இஸ்ரவேலரை கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். அதே போல இந்த சமயத்தில் அவர் சேர்க்க போகிறார். இந்த காரியங்கள் நடந்தது கிமு 1400, சுமாரா கிமு 1400ஆம் வருடங்களில் இது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3400 வருடங்கள் நடந்திருக்கிறது இந்த காலம் வரைக்கும். கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டி.
அந்த 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டியாக தான் இன்று பைபிள் நம் கைகளில் இருக்கிறது, வேதாகமம் இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் இருப்பது, அது கைகளில் மட்டும் இருந்தால் போதாது, அது நம் இருதயத்திலும் எழுதப்பட வேண்டும். இந்த வேத வசனங்கள் நமக்குள் எழுதப்பட்டால்தான் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேலருடைய வனாந்திர பயணத்தின் துவக்கத்தில் இருந்தவர்களிடத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அடுத்த சந்ததியினரிடத்திலும் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவர்களுக்கு இருந்த அதே ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவர்கள் அடுத்த சந்ததிக்கும் வந்தது. அதே போல கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். ஆபிரகாம் ஐயா முதல் இன்று வரை, இந்த பூமியின் கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கும், அது மாறாது. அப்படி என்றால் யார் யாருடைய இருதயத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறதோ, யார் யார் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முக்கியமானது என்ன? ஊழிய கூட்டங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு செல்வதா இருந்தாலும் சரி, காணிக்கை செலுத்துவதா இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் நம்முடைய நோக்கம் போவது வருவது அல்ல, கீழ்ப்படிதலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் இந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பது என்றாலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிதலோடு தசம பாக காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். திருச்சபைக்கு சென்றாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்காக, கீழ்ப்படிதலுக்காக செல்ல வேண்டும். ஊழிய கூட்டங்களுக்கு சென்றாலும் ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுதே அது முழுமையடையும், முழுமையான கீழ்ப்படிதலை கொண்டு வரும். கீழ்ப்படிதலை கற்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். கேட்டுக்கொண்டு வந்துவிட்டால் போதாது, கீழ்ப்படிந்தால்தான் அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி கர்த்தருடைய உடன்படிக்கை நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அது வேத வசனமே. அன்று உடன்படிக்கை பெட்டியாக இருந்தது, இன்று பரிசுத்த வேதாகமமாக, பைபிளாக நம் கைகளில் இருக்கிறது. இதை உடனே நம்முடைய இருதயத்தில் எழுதிவிட வேண்டும். வேத வசனங்களை எப்படி எழுதுவது? வேதத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும். ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது வேதத்தை முழுமையாய் படித்து நாம் தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். அப்படி வருடா வருடம் படிக்கும் போது, ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான புது புது அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பார். ஒரு முறை படிக்கும் போது ஒரு வித கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தரே தேவன் என்று முதல் முறை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்வோம். 2வது முறை படிக்கும் போது அது கர்த்தருடைய வேறு ஒரு வல்லமை நமக்கு வெளிப்படும். கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார். ஒரு முறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார். ஒரு முறை கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு முறை வேத வாசிப்பின் போதும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார் கர்த்தர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார். யோசுவாயாவுக்கு முதல் அதிகாரத்தில் அதைதான் சொல்லியிருக்கிறார். நீ புத்திமானாய் நடப்பதற்கு கர்த்தருடைய வேத வசனங்களை படித்து தியானித்து, இரவும் பகலும் தியானித்து அதன்படி நட, நீ புத்திமானாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்று வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லை, குழப்பங்கள், டென்ஷன் என்று சொல்லுகிறோம், வியாதியை வரவழைத்துக் கொள்கிறோம். இத்தனைக்கும் காரணம் வேத தியானம் இல்லாததுதான். வேதத்தை தியானித்தால் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், இந்த காலம் எந்த காலம், எல்லா காலத்தில் வருகிற போராட்டங்களுக்கும் நமக்கு பதில் இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். பிரச்சனைகளை வராமலும் வாழலாம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வேதத்தை தியானித்து வாழ்ந்தார். அப்படியே மேற்படி வந்தாலும், நம் அறியாமையினால் தவறு செய்து அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீண்டு வருகிற வழி வேதத்தில் உண்டு. எல்லா வாழ்க்கையின், மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் வேதத்தில் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. வழி இல்லாத பிரச்சனைகளை உலகத்தில் இல்லை. வேத புத்தகத்தில் எல்லா வழிகளும் இருக்கிறது. அவர் ஒருவரே வழி. அவருடைய வழியை பற்றி கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதனால் அதை புரிந்து கொண்டு, ஒரு மரத்தின் ஆணி வேர் போல அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை போல கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது, அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்க வேண்டும். யோசுவா 4ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து, இந்த நதியின் தரைப்பகுதியில் இஸ்ரவேலர்கள் நடந்து யோர்தானை கடந்து வந்தார்கள்.
கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று யோசுவா ஐயாவுக்கு கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் யோர்தானை கடந்த பின்பு லேவியர்கள் அதுவரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானிலேயே நிற்கிறார்கள். அவர்கள் நின்று கொண்டிருக்கும் வரைக்கும் அந்த தண்ணீர் ஒன்று சேராது. அவர்கள் இஸ்ரவேலர்கள் நடந்து செல்லலாம். நதியிலேயே தண்ணீர் விலகியதினால் அவர்கள் தரை வழியாக நடந்து செல்லுகிறார்கள். இப்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற லேவியராகிய ஆசாரியர்கள் நிற்கிற அந்த இடத்தில், அவர்கள் அந்த நதியில் நடுவில் நிற்கிறார்கள், அந்த இடத்திலேயே நீங்கள் 12 இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு இஸ்ரவேலர், ஒவ்வொரு அதிபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் ஆசாரியர்களின் காலடியில் இருக்கிற 12 கற்களை சுமந்து வரும்படி சொல் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேலரின் 12 அதிபதிகளும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவர் அவர்கள் போய் ஆசிரியர்களின் காலடியில் இருக்கிற 12 கற்களை எடுத்துக்கொண்டு யோர்தானை தாண்டி அவர்கள் வெளியே எடுத்து வர வேண்டும். யோர்தானை கடந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். உடன்படிக்கை பெட்டியின் இடத்தில் யோர்தான் நதிக்குள் வந்து அந்த கற்களை பொறுக்கி கொண்டு ஆளுக்கு ஒரு கற்களை 12 கற்களை எடுத்துக்கொண்டு மீண்டுமாக யோர்தானை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அப்படி சென்ற பின்பு அவர்கள் எந்த இடத்தில் தங்குகிறார்களோ அந்த 12 பேரும் தங்குகிற இடத்தில் அந்த 12 கற்களையும் நட்டு வைக்க வேண்டும். மண்ணில் நட்டு வைக்க வேண்டும், மரம் நடுவது போல. அவைகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இவர்கள் யோர்தான் நதியை, கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை நடத்த வைத்து இந்த யோர்தான் நதியை இஸ்ரவேலர்களை கடக்க பண்ணினார் என்பதை அடுத்தடுத்த சந்ததிகளும் தெரிந்து கொள்ளும்படியாக, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியாரும் தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே யோசுவா ஐயா இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் அதிபதிகளுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே 12 கற்களை எடுத்துக்கொண்டு கில்கால் என்ற இடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கேயே அவர்கள் தங்கினார்கள். யோசுவா ஐயா ஆசாரியர்கள் நின்ற இடத்தில், அந்த யோர்தான் நதிக்குள்ளே நின்ற இடத்திலேயே மீண்டுமாக ஒரு 12 கற்களை அதே இடத்தில் நிறுத்தினார். யோசுவா ஐயா செய்தார். 12 கற்களையும் அந்த இடத்தில் ஆசாரியர்கள் நின்ற யோர்தான் நதிக்குள் அவர்கள் நின்றிருந்த இடத்தில் 12 கற்களையும் நட்டு வைத்தார். அந்த கற்கள் இன்று வரை அங்கேயே இருக்கிறது. யோர்தான் நதியிலேயே இன்னும் 12 கற்கள் அங்கு அப்படியே நிற்கிறது. இந்த சம்பவம் நடந்ததற்கு சாட்சியாக அவைகள் நின்று கொண்டிருக்கின்றன. இப்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படியே இஸ்ரவேலர்கள் செய்து முடிந்தார்கள். இவர்கள் எல்லோரும் சென்றார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்பு ஆசாரியர்கள் தங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தானை கடந்து கில்காலுக்கு வருகிறார். இப்பொழுது குவியலாய் நின்றிருந்த அந்த தண்ணீரானது மீண்டுமாக முன்பு இருந்தது போலவே கரை மட்டும் புரண்டு ஓடியது. வழக்கம் போல அது ஓடத் தொடங்கியது. இப்படியாக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கடக்கும் வரைக்கும் அந்த தண்ணீர் குவியலாக இருந்து அதன் பின்பாக அந்த இடத்தை விட்டு வழக்கம் போல ஓடத் தொடங்கியது. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கில்காலுக்கு வந்து விட்டார்கள், யோர்தானை கடந்து. இப்படியாக கடந்து போனவர்கள் யுத்த புருஷர்கள் சுமார் 40,000 பேர் போல அவர்கள் அந்த பகுதியை கடந்து சென்றார்கள். அதாவது கில்கால் இடத்தில் இருக்கிறார்கள். கில்கால் என்பது எரிகோவுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊராக இருக்கிறது. அந்த இடத்திலேதான் அவர்கள் அங்கு தங்குகிறார்கள். இதில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 12 அதிபதிகள் தூக்கி கொண்டு வந்த அந்த கற்களை அவர்கள் கில்காலிலேயே அந்த 12 கற்களையும் நட்டு கர்த்தர் யோர்தானை கடந்ததற்கு, இப்படியாக அற்புதத்தின் மூலம் இஸ்ரவேலரை கடக்க பண்ணியதற்கு ஒரு அடையாளமாக இந்த காரியங்களை கர்த்தரிட்ட கட்டளையின்படியே செய்தார்கள். கற்கள் நட்டப்பட்டது. இப்படியாக யோர்தானை கடந்து இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கில்காலுக்கு வந்தார்கள். அப்பொழுது யோர்தானின் மேல் கரையில் இருந்த எமோரியரும் கானானியரும் இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்த விதத்தையும் அங்கு நடந்த அடையாளத்தையும் அற்புதங்களையும் பார்த்து கேள்விப்பட்டு அவர்கள் மிகவும் இஸ்ரவேலருக்கு பயந்தார்கள்.
மிகவும் சோர்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் வந்து விட்டார்கள், இனி நாம் அழிந்து போவோம் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. இந்த நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவிடம் பேசி இஸ்ரவேலர்களை நீ விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்கிறார். இந்த சம்பவம் கில்காலிலே நடக்கிறது. கில்காலில் எகிப்தில் புறப்பட்ட போது இருந்த இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆனால் 40 வருடமாக அவர்கள் வனாந்திரத்தில் இருந்ததினால் வனாந்திரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதற்கு பின்பு பிறந்தவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே யோசுவையா கட்டளையிட்டு அதன்படியே செய்தார்கள். இப்படியாக அவர்கள் 3 நாள் ஓய்வு எடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் கில்காலுக்கு வந்த நாள் வருடத்தின் முதல் மாதத்தின் 10ஆம் தேதியிலே வந்தார்கள். அதன் பின்பு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு 3 நாள் ஓய்வெடுத்தார்கள். அதற்கு பின்பாக பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை வந்தது. பஸ்கா பண்டிகையை அவர்கள் கில்காலிலே அனுசரித்தார்கள். அதற்கு மறுநாள் வாட்டிய கதிரும் புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர்கள் புசித்தார்கள். மறுநாளிலே இப்படி அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தையும் வாட்டிய கதிரையும் புசித்த மறுநாள், அதற்கு அடுத்த நாளில், புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் 3ஆம் நாளில் வானத்தில் பெய்து கொண்டிருந்த மன்னா அவர்களுக்கு பெய்யாமல் நின்று போனது. அது முதல் கர்த்தர் கட்டளையிட்டிருந்தபடியே அவர்களுக்கு கானான் தேசத்தின் பலனை அவர்களுக்கு கொடுத்தார். அது முதல் அவர்கள் 1 வருடம் அளவும் கானான் தேசத்தின் தானியங்களை வாங்கி புசித்தார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மன்னா அதோடு நின்று போயிற்று. இப்படியாக வனாந்திர பயணம் அவர்களுக்கு நடந்து வந்தது. கர்த்தர் 40 வருடங்கள் அவர்களுக்கு மன்னாவினால் போஷித்தார். அவர்கள் எந்தெந்த இடத்தில் நடந்து சென்றார்களோ, எங்கெல்லாம் தங்கினார்களோ அங்கெல்லாம் மன்னா பெய்தது. அதை அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்து சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள். கானானுக்குள் சென்ற பின்பு கில்காலிலே அவர்கள் தானியத்தை புசிக்க தொடங்கியதும், கோதுமையை சாப்பிட தொடங்கியதும், அதன் பின்பாக அடுத்த நாளில் மன்னா பெய்யாமல் நின்று விட்டது. இப்படியாக கர்த்தருடைய அரவணைத்து செல்லும் போஷிக்கும் வல்லமையையும் அவர் அன்பையும் அவருடைய கிருபையையும் இந்த காரியங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு நல்ல தகப்பன்! ஒரு நாளுக்கு முன்பாகவே அந்த மன்னாவை நிறுத்தியிருந்தால் கூட அவர்கள் 1 நாள் பசியோடு இருந்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் அதை கூட கர்த்தர் செய்யவில்லை. அவர்கள் கானானின் தேசத்தின் பலனை புசித்த பின்பு, அதன் பின்புதான் மறுநாள் அவர்களுக்கு மன்னாவை நிறுத்துகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! ஒரு சிறு காரியம் என்று கூட கர்த்தர் எதையும் மிக நுணுக்கமாக, மிக துல்லியமாக நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து! இப்படியாக இந்த காரியங்கள் நடந்து முடிந்தது. அதற்கு பின்பாக கில்காலில் விருத்த சேதனம் எல்லாம் செய்யப்பட்ட பின்பு மன்னா நின்றது. அவர்கள் கானான் தேசத்தின் பலனை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படியே புசிக்க தொடங்கினார்கள். இந்த நிலையில் இருக்கும் போது ஒரு நாள் யோசுவாயாவுக்கு, அந்த நாளில் அதே சமயத்தில் யோசுவாயாவுக்கு அவர் நின்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒருவர் வந்து நின்றார். வானத்திலிருந்து ஒருவர் வந்து நின்றார். ஒரு தூதன் போல ஒருத்தர் வந்து நின்றார். அவர் கையில் மிகப்பெரிய பட்டயம் ஒன்று இருந்தது. அவருடைய கையில் பட்டயம் இருந்தது. அவர் தேவதூதன் போல ஒருவர் வந்து நின்றார். அவர் வேறு யாரும் இல்ல, பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே வந்து அங்கு நிற்கிறார். அவரை யோசுவாயா தெரிந்து கொள்ளவில்லை, யார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்க, நீர் யார் என்று யோசுவாயா கேட்கிறார். அதற்கு அவர், நான் வானத்திலிருந்து நான் ஒரு தூதனாக வந்திருக்கிறேன், தூதனானவர் என்று சொல்லுகிறார். யோசுவாயா கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரா, இஸ்ரவேலரை சேர்ந்தவரா அல்லது எதிரியை சேர்ந்தவரா என்று கேட்கிறார். அதற்கு அவர் வந்தவர், தூதனானவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இங்கு வந்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும்
யோசுவாயா என் ஆண்டவரே என்று வணங்கி விழுந்து வணங்கி அவரை தொழுது கொள்கிறார். இந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்ற வார்த்தை, கர்த்தருடைய சேனை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கும், நம்மை குறிக்கும். அதிபதி என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை, அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. வேதம் எங்கும் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. கர்த்தர் என்று வெளிப்படுத்தப்படுகிறது, தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் வந்து மனுஷகுமாரன். அவர் வந்து அவர்களுக்கு தரிசனமாகிறார். ஆனால் பெயர் அறியப்படாததினால் அவர் சேனையின் அதிபதி என்றே சொல்லுகிறார். அந்த இடத்தில் எதற்காக வந்திருக்கிறார்? ஒரு சேனையின் அதிபதி எதற்கு வருவார்? யுத்தம் செய்ய பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். யாரை காப்பாற்ற? இஸ்ரவேலர்களை காப்பாற்ற. இவர்கள் அடுத்ததாக கானானுக்குள் சென்று இவர் கில்காலில் இருந்து புறப்பட்டு போய் யுத்தம் செய்ய போகிறார்கள். சுமார் 40,000 பேர் யுத்த வீரர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக போய் யுத்தம் செய்ய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாக வந்து நிற்கிறார். பெரிய பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். இதை பார்த்ததும் யோசுவாயா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகளிலும், எல்லாவித போராட்டங்களிலிருந்தும் நமக்கு வெற்றி தரும்படியாக, நமக்கு முன்னே யுத்தம் செய்ய நாம் ஆயத்தமாகும் முன்பே அவர் ஆயத்தமாக வந்து நமக்காக நிற்பார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லாமையினால் இந்த பூமிக்கு சாபம் வந்தது. ஆதியிலே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினால் சாபத்தை பெற்றார்கள். அதே கீழ்ப்படியாமையை தூக்கி எறிந்துவிட்டு கீழ்ப்படிதலினால் நாம் ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும். இதுவே இவ்வுலக வாழ்க்கையின் சரித்திரமாக, சத்தியமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமையினால் இவ்வுலகத்துக்கு சாபம் வந்தது, கீழ்ப்படிதலினால் ஆசீர்வாதம் வரும். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். யோசுவாயாவிடம் முதல் அதிகாரத்திலேயே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்க கவனமாயிரு. கவனம், நம்மளுடைய கவனம் முழுவதும், நம்மளுடைய கவனிப்பு எப்பொழுதும் வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் என்ன செய்கிறோம், இதை கவனித்து கவனித்து பார்க்க வேண்டும். அதை ஒப்பிட்டு பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியமா, குடும்ப வேலைகளா, பிள்ளை வளர்ப்பா, வேலை ஸ்தலங்களில் உள்ள காரியங்களா, பண விஷயமா, எது திருச்சபையின் காரியங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும். நமக்காக என்ன தோன்றுகிறதோ, அடுத்தவர்கள் யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதையோ கேட்டு நாம் நடக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை பார்த்து நடக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறது, அதையே நான் செய்வேன். ஒரே ஒரு முடிவு, இதை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் வெற்றிதான், நித்திய ஜீவனும் நிச்சயம்தான். யோசுவா 6ஆம் அதிகாரம். எரிகோ மதில் எப்படி விழுந்தது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாயாவை நோக்கி சில கட்டளைகளை கொடுத்தார். 7 கொம்பு எக்காலங்களை எடுத்துக்கொண்டு 7 ஆசாரியர்கள் செல்ல வேண்டும். எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும். அவர்களுக்கு முன்பாக யுத்த வீரர்கள் முன்பாக செல்ல வேண்டும். இப்படி அவர்கள் போகும்போது ஆசாரியர்களுக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் செல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக இறுதியில் கடைசியாக யுத்த வீரர்கள் மீதமுள்ளவர்கள் புறப்பட வேண்டும். இப்படியாக வரிசையாக இவர்கள் எல்லோரும் எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும். அந்த மதில் சுவரை சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வரும்போது ஒருவரும் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அதாவது அங்கு யுத்த வீரர்கள் மாத்திரம் 40,000 பேருக்கு மேல் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒருவர் கூட வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இந்த காலத்தில் போர் வீரர்கள் மார்ச் பாஸ்ட் செய்வது போல,
அவர்கள் அசைய கூட மாட்டார்கள், பேச மாட்டார்கள் அந்த மார்ச் செய்யும் போது. இந்த பழக்கம் கூட அந்த காலத்தில் கர்த்தர் கற்பித்த முறையாக இருக்கலாம். அது வழி வழியாக நாம் பின்பற்றி வந்திருக்கலாம் மனித இனம். ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக எரிகோ மதிலை ஒவ்வொரு நாளும் சுற்றி வர வேண்டும். அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்து சேர வேண்டும். 6 நாட்கள் இப்படியாக அவர்கள் அந்த மதில் சுவரை சுற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு அடுத்ததாக 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வர வேண்டும். ஒரே நாளில் 7 முறை சுற்றி வர வேண்டும். இப்படி அவர்கள் புறப்படும் போது அந்த சுற்று முதல் நாளில் இருந்து சுற்றாக புறப்பட்டு வரும்போது ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுவார்கள். இப்படியாக அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இதையெல்லாம் முடித்த பின்பு 7வது நாளில் 6 சுற்று சுற்றி முடித்து வர வேண்டும். 7வது சுற்று முடியும் போது 7வது சுற்றின் முடிவில் கர்த்தருடைய கட்டளையின்படி யோசுவாயா சொல்லும் போது எல்லோரும் ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், ஆர்ப்பரித்து கத்த வேண்டும் என்று யோசுவாயா கர்த்தருடைய வார்த்தையின்படியே இஸ்ரவேலருக்கு சொன்னார். கர்த்தர் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசுவாயாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதன்படியே அப்படியே இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இப்படி 7வது முறை அவர்கள் சுற்றி வந்தார்கள். 7வது முறை சுற்றி வந்து ஆர்ப்பரியுங்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்படி இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடந்த பின்பு, அதாவது 7வது முறை சுற்றி வந்து 7ஆம் நாளில் 7வது முறை சுற்றி வந்த பின்பு ஆர்ப்பரித்தால் மதில் சுவர் இடிந்து விழும், எரிகோ மதில் தானாக இடிந்து விழும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அதன்படியே அவர்கள் செய்தார்கள். எரிகோ மதிலும் இடிந்து விழுந்தது. அது எரிகோ மதில் எப்படிப்பட்டது? வீடுகளுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுவார்கள். அந்த காம்பவுண்ட் சுவர் 1 அடி அகலம், அவ்வளவுதான் இருக்கும் சாதாரணமாக. ஆனால் இங்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த எரிகோ மதில் என்பது 12 அடி அகலம் உள்ளதாக இருக்கிறது. அந்த சுவரின் மேலே, அந்த சுவற்றின் மேலே ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அதில்தான் ராகாப் என்ற பேர் அங்கு குடியிருந்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த வீடு கட்டும் அளவுக்கு அகலம் உள்ளதாக, நீளம் உள்ளதாக அந்த மதில் சுவர் இருந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய வீடு. அந்த வீடு மாடி கூட இருந்திருக்கிறது. மதில் சுவரின் மேல் கட்டப்பட்ட வீட்டில் மாடி இருந்திருக்கிறது. அதன் மேல் சணல் தட்டைகளை பரப்பி வைத்திருந்திருக்கிறார்கள். இது இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு உறுதியான அந்த மதில் சுவராய் இருந்திருக்கும். அதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த காலம் போல சிமெண்ட் அல்ல. அந்த காலத்தில் வெறும் கருங்கற்களாலே கட்டுவார்கள். கருங்கற்கள், பெரிய பெரிய கற்களை செதுக்கி வைத்துதான் கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய உறுதியான, அவ்வளவு நீளமான ஒரு பெரிய பட்டணத்தையே சுற்றி கட்டப்பட்ட மதில் சுவர் என்றால் அவ்வளவு உறுதியாய் இருந்திருக்கிறது. எவ்வளவு உயரமாய் இருந்திருக்கும். அகலமே 12 அடி இருந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சுவராய் இருந்திருக்கிறது. அது அந்த சத்தத்தை கேட்டு இடிந்து விழுந்தது என்றால் இது எப்படிப்பட்ட கர்த்தருடைய அற்புதமாய் இருக்கிறது. சரி, இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்து கொடுத்தார். இஸ்ரவேலரை காப்பாற்றும்படியாக, அந்த பொல்லாத தீங்கை அழிக்கும்படியாகவும், எரிகோவில் இருந்த தீமையான காரியங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் இஸ்ரவேலரை அழைத்து வந்து அதையெல்லாம் அழித்து கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். அந்த ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நாம் பார்க்க வேண்டும். அதாவது யுத்த வீரர்கள் 40,000 பேர். அவர்கள் அமைதியாக பேசாமல் கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தரிட்ட கட்டளையின்படியே சென்றார்கள். அங்கிருந்த எல்லோருக்குள்ளும் கீழ்ப்படிதல் இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் இருந்தது. விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் அவர்கள் சுற்றி வரமாட்டார்கள். எரிகோ மதிலை இது என்ன, சுற்றி வந்தால் சத்தம் விட்டால், நாம் எக்காலத்தை ஊதினால் இவ்வளவு பெரிய சுவர் இடிந்து விழுமா என்று யாராவது சந்தேகப்பட்டார்களா? இல்லை. சந்தேகப்பட்டிருந்தால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததில் இருந்து கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று தெரிகிறது. யோசுவாவின் செயல்களுக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் என்று அவர்கள் ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அதன்படியே கர்த்தர் மேலும் யோசுவாயா மேலும் கர்த்தருடைய சீஷரான
கர்த்தருடைய பிள்ளையான யோசுவாவின் மீது விசுவாசம் வைத்து முழுமையாய் கீழ்ப்படிந்தார்கள். அதன் பலனாக எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. கர்த்தரிட்ட கட்டளையின்படியே எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. அப்படி விழும்போது கர்த்தர் சொல்லியிருந்தார், அப்படி மதில் சுவர் இடிந்தவுடன் யார் யார் எந்தெந்த இடத்திற்கு நேராக நிற்கிறீர்களோ அப்படியே அந்த மதில் சுவருக்கு நேராக நிற்கிறவர்கள் எல்லாரும் அப்படியே உள்ளே நுழையுங்கள் என்று சொன்னார். அதன்படி பார்த்தால் அவர்கள் சுற்றி வரும்போது எல்லா பக்கத்தில் வட்டமாக அவர்கள் சூழ்ந்திருந்திருப்பார்கள். அந்த சுவர் இடிந்து விழுந்ததும் எல்லோரும் ஒரே நேரத்தில் வட்டமாக எல்லா பகுதியிலும் அந்த மதிலை, அந்த எரிகோவின் மதிலை போல இவர்கள் சூழ்ந்து உள்ளே நுழைந்திருப்பார்கள். அப்படியானால் அவர்களுடைய வெற்றிக்கு இது மிகப்பெரிய ஒரு காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தரிட்ட கட்டளையின்படியே அப்படியே செய்தார்கள். ஒரு துளி பிசகவும் இல்லை. இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், மனித வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் செய்து விடலாம். ஆனால் மிக கடினமானது நம்முடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது என்பது சற்று கடினமான வேலைதான். அதை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அமைதியாக எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். அதாவது ஒரு போர் வீரர்கள் மார்ச் செய்வது போல ராணுவ வீரர்கள் இப்பொழுதும் சத்தம் விடாமல் மிக வரிசையாக ஒரே மாதிரியான உடை அணிந்து அவர்களுடைய எல்லா உடை அமைப்பு முழுவதும், அந்த காஸ்டியூம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அவர்கள் ஒரே மாதிரியாக நடந்து ஒரே விதமான இடைவெளி விட்டு நடப்பது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இதே போலதான் அந்த காலத்தில் அவர்கள் இஸ்ரவேலர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்களிடம் கற்றுக்கொண்டதுதான் இன்றும் வழி வழியாக வருகிறது. கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்களை தான் இந்த பூமியில் எல்லோரும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன்படி பார்த்தால் இந்த காரியமும் கூட விளங்குகிறது. அன்று இஸ்ரவேலர்கள் அமைதியாக ஒரு வார்த்தையும் பேசாமல், மிக கடினமான காரியம், ஒரு வார்த்தையும் பேசாமல் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக பெரிய காரியத்தை நடந்து சுற்றி வர செய்ய பண்ணுவது என்பது மிக கடினமான காரியம். அவர்கள் அந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் கர்த்தர் மேல் வைத்திருந்த பக்தி, மரியாதை, விசுவாசம், நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற விசுவாசம், முறுமுறுக்காமல் பேசாமல் அமைதியாக சுற்றி வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எரிகோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இது மட்டுமல்லாமல் யோசுவையா இன்னும் சில காரியங்களை கர்த்தர் கட்டளையிட்டதை சொல்லியிருந்தார். அதாவது அங்கிருக்கிற உலோகங்கள், பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம், இது போன்ற பொருட்கள் மட்டும் கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் சேர்த்து வைக்கலாம். அவைகளை நாம் எடுத்து கர்த்தருக்கென்று காணிக்கையாக செலுத்தலாம். ஆனால் மற்ற பொருள்களை யோசுவாயா கட்டளையிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதாவது அங்கிருக்கிற உலோக பொருட்கள், பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம் போன்ற பொருட்களை நாம் அதை எடுத்து கொண்டு வந்து கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் சேர்க்க வேண்டும். மற்ற காரியங்களை நாம் தொடக்கூடாது என்று கர்த்தருடைய கட்டளையை யோசுவாயா சொல்லி இருந்தார். இப்படியாக அவர்கள் அங்கு சென்று, அதே போல மதில் சுவர் இடிந்து விழுந்ததும், எரிகோ மதில் விழுந்ததும் உள்ளே சென்று, அங்கு உள்பக்கமாக சென்று அங்கிருந்த ஜனங்களை எல்லாம் கொன்று போட்டு, மிருகங்கள் போன்ற காரியங்கள் எல்லாவற்றின் உயிரோடு இருக்கிறவைகளை எல்லாம் கொன்று போட்டு அவர்கள் எரிகோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இந்த காலத்தில் இந்த சம்பவத்தை படைக்கும் போது பலர் நினைக்கலாம், ஒரு தேசத்தை அழித்து கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார் என்றால் இது என்ன நியாயம் என்று. எரிப்பிரகாரமாக பார்க்கப்படாது. அந்த இடத்தில் கர்த்தர் அவர்களை, எரிகோவை அழிப்பதற்காக தான் இஸ்ரவேலர்களை அங்கு அழைத்தே வந்தார். இஸ்ரவேலரின் பயணம் கர்த்தர் ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டது, யாக்கோபு, இஸ்ரவேல் என்பவர்களை தெரிந்து கொண்டது. இதெல்லாம் என்ன காரணத்திற்காக? இந்த பூமியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை அழிக்கும்படியாக தமக்கென்று ஒரு சேனையை ஏற்படுத்தவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். இந்த பூமியில் ஆதாம், ஏவாள் என்ற இருவரின் மூலமாக, நம் முற்பிதாக்கள் அவர்கள் மூலமாக இந்த பூமிக்கு சாத்தான் உள்ளே நுழைந்தான். இந்த பூமியின் மேல் அவனுக்கு அதிகாரம் வந்தது. அப்படி இருக்க அவனை அழிக்க நாம் தான் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தோம். அதனால் நாம் தான் அவனுடைய அரண்களை முறியடித்து அவனை வெற்றி கொண்டு நாம் தான் இந்த பூமியை மீண்டுமாக நம்மிடமாய் பற்றி அதை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருடையதை, நமக்கென்று கொடுத்ததை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் முதலில்.
அதற்காக நம்முடைய பலன் போதாது என்பதனால் கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யுத்தம் செய்ய வேண்டியது நாம் தான். நம் மூலமாக தான் கர்த்தர் செயல்படுவார். நம் மனிதனை எந்த ஒரு மனிதனையும் இல்லாமல் இந்த பூமியில் கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு மனிதன் தேவை கர்த்தர் இந்த பூமியில் பல காரியங்களை செய்வதற்கு. அதற்கு நாம் வாய் திறந்து பேசினால் போதும், ஒரு சில இடங்களுக்கு நடந்து சென்றால் போதும், மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு சிறிய அறிவாலை பயன்படுத்தி நாம் மரங்களை வெட்டுவது போல நாம் ஒரு ஆயுதமாக கர்த்தருக்கு பயன்படுகிறோம். இந்த பூமியில் கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்திதான் காரியங்களை செய்வார். இப்படியாக அந்த எரிகோ பட்டணம் என்பது அதை அழிப்பதற்கு காரணம் அங்கிருந்த பொல்லாத ஆவிகளும் அங்கிருந்த மனிதர்களும் அழிக்கப்பட்டதற்கு காரணம் அங்கிருந்த அவர்களுடைய இருதயத்தின் தீய எண்ணங்கள். இந்த காலத்திலும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் எண்ணெய் மீறியதினால்தான் ஜலப்பிரளயம் வந்து அழித்தது. அதே போலதான் எரிகோவும் அங்கிருந்த கானான் தேசத்தில் பல யுத்தங்கள் நடந்ததும் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்ததற்கும் காரணம் அங்குள்ள மனிதர்களை அழிப்பதற்காக தான். அவர்கள் ரத்தத்திலேயே ஊறி போய்விட்டது பாவம். மனம் திரும்புவதற்கு துளியும் வாய்ப்பில்லாத ஜனங்களை தான் கர்த்தர் கொன்று போட்டார். அவர்கள் பூமிக்கு பாரம் தான். இருக்க இருக்க மற்ற பிறக்கிற குழந்தைகளை புதிய தலைமுறைகளுக்கும் அவர்கள் பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து அவர்கள் தீமையை கற்றுக் கொடுத்து அந்த வருகிற புதிய சந்ததியையும் அவர்கள் அழித்து போடாதபடிக்கே கர்த்தர் இந்த மாதிரியான அந்த தீய மனிதர்களை கொல்லும்படியாக தான் கர்த்தர் இஸ்ரவேலரை பயன்படுத்தினார். இஸ்ரவேலருக்காக எரிகோ அழிக்கப்படவில்லை. எரிகோவை அழிப்பதற்காக இஸ்ரவேலர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தரின் செயலை நாம் தலைகீழாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்று இந்த கால தலைமுறையினர் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில் எங்கெங்கு அக்கிரமங்கள் நடந்ததும் பொல்லாத ஆவிகளின் ஆளுகை பயங்கரமாக இருக்கிறதும் அதையெல்லாம் அழித்து போடும்படிக்கு கர்த்தர் தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த காரியங்களை செய்கிறார். இதுவே உலக வரலாறு வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து இந்த எரிகோ மதில் சுவர் கதை அல்ல, சரித்திரம் மட்டும் அல்ல. இது இனி வரப்போகிற காரியங்களும் இன்று வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து போகிற காரியத்திற்கும் இந்த எரிகோ மதிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இதை குறித்து நாம் ஆழமாக இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, எக்காலங்கள் எதற்காக ஊதப்பட்டது, 7 ஆசிரியர்கள் ஏன் சென்றார்கள், ஏன் இப்படிப்பட்ட 7 முறை சுற்றி வந்தார்கள், ஒரே நாளில் ஏன் 7 முறை சுற்றினார்கள், 7 நாட்கள் ஏன் சுற்றினார்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்துகின்றன. யோசுவா 6ஆம் அதிகாரம். எரிகோ மதில் எப்படி விழுந்தது என்பதை குறித்து கடந்த செய்தியில் நாம் தியானித்திருந்தோம். கர்த்தர் என்னென்ன கட்டளை கொடுத்திருந்தார் அதன்படியே இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுடைய கீழ்ப்படிதலும் அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் வெற்றியை பெற்று தந்தது. இப்படியாக இஸ்ரவேலர்கள் எரிகோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்பொழுது இந்த எரிகோ மதிலை சுற்றி இவர்கள் செய்த யுத்தம் என்ன? அவர்கள் கத்தி எடுத்து அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. அவர்கள் எந்தவித முறையும் அவர்கள் யுத்த முறைமைகளை பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தரிட்ட கட்டளையின்படி எக்காலம் ஊதினார்கள், மதில் சுவரை சுற்றி வந்தார்கள், ஆசாரியர்கள் கூட வந்தார்கள், உடன்படிக்கை பெட்டி வந்தது. இப்படியாக வித்தியாசமான ஒரு யுத்தம், யாருமே அதை யுத்தம் என்று சொல்ல முடியாதபடிக்கு அவர்கள் சென்றார்கள், துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சரி, இதிலிருந்து நாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் இந்த செய்தியில். இப்படி எரிகோவில் அவர்கள் செய்த யுத்தங்களை 3 வகையாக பிரிக்கலாம். அவர்கள் சுற்றி வரும்போது அவர்கள் 7 முறை சுற்றி வந்தார்கள். அந்த தரையில், மதில் சுவரின் தரையில் 7 சுற்றுகள் சுற்றி வந்தார்கள். இந்த 7 முறை சுற்றுவது என்பது பூமியில் கால்பட நடந்து வந்தார்கள். அதாவது கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி பூமியின் அடியில் இருக்கிறது. வெளிப்படுத்தலில் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவி 2 சாட்சிகளாகிய தீர்க்க தரிசனம் உரைத்த 2 சாட்சிகளாகிய தீர்க்கதரிசிகளோடு யுத்தம் செய்து அவர்களை அழித்து போட்டது என்று.
அவர்களை கொன்று போட்டது என்றும் அவர்கள் 3 நாளுக்கு பின்பாக உயிரோடு எழும்பினார்கள் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தீர்க்கதரிசிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. அதுதான் கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இப்படி பொல்லாத ஆவிகளில் 3 வகை உண்டு. அதில் கள்ள தீர்க்க தரிசன ஆவியும் ஒன்று. ஒன்று வலுசற்பம், இரண்டாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, மூன்றாவது கள்ள தீர்க்க தரிசன ஆவி. இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்பது பூமியின் மேல், தரையின் மேல் ஆளுகை செய்கிற ஆவியாக இருக்கிறது. இரண்டாவது, பூமியில் உள்ள இடர்களை, ஒவ்வொரு நிலப்பகுதிகளின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆவிகளாய் இருக்கிறது. இவைகள் அங்கங்கு அரண்களை அமைத்துக் கொண்டு அந்தந்த இடத்தில் உள்ள மனிதர்களை கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு தீமை விளைவித்துக் கொண்டு இருக்கும். இதுதான் கள்ள தீர்க்க தரிசன ஆவி. இவர்கள் 7 முறை சுற்றி வரும்போது, 6 நாட்கள் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாளில் 7 சுற்றுகள் சுற்றினார்கள் அல்லவா? அதில் அந்த 7 சுற்றுகளில் அது முழுமையாக அழிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் சுற்றி வரும்போது முதலில் யுத்த வீரர்கள் சுற்றி வந்தார்கள், முதலில் சென்றார்கள். அவர்களுக்கு பின்பாக ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டு சென்றார்கள். அதற்கு பின்பாக, அவர்களுக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமந்து சென்றார்கள். அதற்கு அடுத்ததாக யுத்த வீரர்கள் வந்தார்கள். இப்படியாக அவர்கள் சென்ற போது உடன்படிக்கை பெட்டியும் அந்த 7 சுற்றுகள் சுற்றி வந்தது. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக இருக்கிறது. அதாவது கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய அடையாளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். யோசுவா 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, இவர்கள் எரிகோவுக்கு யுத்தம் போவதற்கு முன்பாகவே யோசுவாயா தரிசனத்தில் பார்க்கிறார், நேருக்கு நேராக பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வாளுடன் அவர் வந்து நிற்பதை பார்க்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று யோசுவாயாவுக்கு தெரியாது. அவர் யார் என்று தெரியாமல் அவர் கேட்கிறார், நீங்கள் எங்களுடையவரா அல்லது எங்கள் எதிரியுடையவரா என்று கேட்கிறார். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், நான் சேனைகளின் அதிபதி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சேனை என்பது நம்மையும், கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, அந்த காலத்தில் சொல்லப்படவில்லை. கர்த்தரின் சேனையின் அதிபதி என்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் கொடுக்கப்படுகிறது. அதுவும் இம்மானுவேல் என்ற நாமம் கொடுக்கப்படுகிறது. சில ரகசியங்கள் ஏற்ற காலத்தில் தான் வெளிப்படுத்தப்படும். அது போல அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை என்று சொல்லக்கூடாது. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக எப்பொழுதும் என்றும் இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நாமம் மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. இப்படியாக அந்த 7 முறை சுற்றி வரும்போது அந்த நடந்து இஸ்ரவேலர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமந்த ஆசாரியர்களின் பாதங்களும் அந்த மதில் சுவரை சுற்றி வரும்போது அங்கு கூட கர்த்தராகிய ஆண்டவர் அந்த 7 தினம் அந்த மதில்களை சுற்றி, அந்த மதில் சுவரை ஓரமாக சுற்றி வருகிறார். அங்கிருக்கிற கள்ள தீர்க்க தரிசன ஆவிகளை அழித்து கட்டி பாதாளத்தில் அடைகிறார். இப்படி அவைகள் அழிக்கப்பட்டதினால் அந்த முதல் வெற்றி, அதாவது 3 காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது. முதலில் கள்ள தீர்க்க தரிசன ஆவி அழிக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இவர்கள் ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த 7 முறை அவர்கள் சுற்றி வரும்போது அந்த சுற்றுகள் முடியும் வரை ஒருவரும் பேசக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அமைதியாக இருக்க வேண்டும் என்று. அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது தூஷிக்கும் ஆவி, தூஷணத்தின் ஆவி. யோபு புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து படித்து தெரிந்து கொள்ளலாம். முதல் 3 அதிகாரங்களில் இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களை தூஷித்தது அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பெருமை பிடித்தது, தூஷிக்கும், விபச்சார பாவத்தை கொண்டு இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்கிற பொல்லாத ஆவியர். அதாவது பொல்லாத ஆவிகள் என்று சொல்லுவதற்கு முன்பாக இதை குறித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும்
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வலு சர்ப்பம் அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசனாவி இவர்கள் சுற்றி நடந்து வந்ததற்கான காரணம் கர்த்தர் அந்த கள்ளத்திற்கு தரிசன ஆவியை அழிப்பதற்காக அப்படி செய்ய சொன்னார். அடுத்ததாக அமைதியாக இருக்க சொன்னார். அதாவது தூஷிப்பது, வாயை பயன்படுத்துவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி மனிதனை பேச வைத்து பேச வைத்து பேச வைத்து அவனை பாவம் செய்ய வைக்கிறது மிக திறமையான ஆவி. அதனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். தேவையான பொழுது தேவையான காரியங்களுக்கு மட்டுமே வாய் திறந்து பேச வேண்டும். மற்ற நேரங்களில் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன் நாவை அடக்காமல் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன் நாவை அடக்கி கொண்டால்தான் அவன் உண்மையிலேயே தேவ பக்தி உள்ளவன். இல்லாவிட்டால் அப்படி சொல்லாதே என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அமைதியா இருக்க சொல்லுகிறார். கள்ளத்திற்கு பேச வைத்து பாவம் செய்ய வைப்பார். இப்படியாக இதற்கு ஒரு ஆதாரம் கூட நமக்கு இருக்கிறது. யோபு புஸ்தகத்தில் 1 அதிகாரத்திலும் 2 அதிகாரத்திலும் பார்க்கும்போது அங்கு யோபையாவை பேச வைத்து பார்க்கிறார். எப்படியாவது தூஷிக்க வைக்க வேண்டும், கர்த்தரை தூஷிக்க வைக்க வேண்டும் என்று போராடி தீமையான மொழிகள் யோபையாவின் வாயில் வர வேண்டும் என்று போராடுகிறார். யோபையாவின் மனைவிக்குள் நுழைந்து கொண்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இந்த நிலையில் இருக்கிறீரே என்று தூஷிக்கிறாள் அந்த பெண். இப்படியாக அந்த ஆவி அந்த பெண்ணுக்குள் நுழைந்து யோபையாவை துன்புறுத்துகிறது. இதை நாம் கவனித்து பார்க்கும்போது அது தூஷணத்தின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது மிக தெளிவான ஆதாரமா இருக்கிறது. வெளிப்படுத்தலிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பமானது அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. 12, 13 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இது பரிசுத்தவான்களை, பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை தூஷித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தூஷிப்பது அவனுடைய அந்தி கிறிஸ்துவின் வேலை. இது மிருகம், 2வது மிருகம். இவர்கள் பேசாமல் அமைதியாக 7 முறை சுற்றி வரும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சென்றதினால் கர்த்தர் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை, அங்கிருந்த ஆவிகளை அழித்து போட்டார். இவர்கள் நடந்து செல்லும் போது கர்த்தர் அங்கே நடந்து சென்று கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆவியை அழித்து போட்டார். அவர்கள் அமைதியா இருக்கும் போது அவர்கள் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இறங்கி அவர்கள் அமைதியா இருந்தார்கள். அவர்கள் அந்த மனிதர்களை பயன்படுத்தி, இஸ்ரவேலரை பயன்படுத்தி, ஆசாரியர்களை பயன்படுத்தி கர்த்தர் அங்கிருந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை அழித்து போட்டார். இப்படி 2 விதமான பொல்லாத ஆவிகள் அழிந்தது. அடுத்தது ஆசாரியர்கள் எக்காலம் ஊதினார்கள். இப்படி ஆசாரியர்கள் எக்காலம் ஊதும் போது அங்கு அந்த சத்தமானது வானத்திற்கு தொனிக்கும், வான மண்டலத்திற்கு போகும். எக்காலம் என்பது, எக்காலம் தொனிக்கும் போது சாத்தான் விழுந்து போவான். எக்கால தொனி என்பது அது பொல்லாத ஆவிகளின் அரண்களை அழித்து போடும். எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் ஆவியோடு யுத்தம் பண்ணுவான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. எடுத்து வாசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட அந்த இவர்கள் அமைதியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, அதாவது இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் இருக்கிறது என்றால் பெரும்பாலும் அந்த மனிதனால் அமைதியா இருக்க முடியாது. பாவம் செய்கிற எல்லா மனிதனுக்குள்ளும் பொல்லாத ஆவிகள் இருக்கும். அந்த மனிதனை பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். உள்ளிருந்து செய்யும், சில பேருக்கு வெளியிலிருந்து செய்யும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால் தயவு செய்து புரிந்து கொள்வோம். உண்மையை அதுதான் தீர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விடுதலை பெற முடியும். அப்படி நம்முடைய மனம் சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது அந்த அரண்கள் இடிந்து விழும். என்னால் ஜெபிக்கவும் முடியவில்லை, நான் ஜெபிக்க நினைக்கிறேன் முடியவில்லை, வேத வாசிக்க நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, பரிசுத்தமான காரியங்கள் தேவாலயத்திற்கு போக பிடிக்கவில்லை, எனக்கு சமாதானம் இல்லை என்று யாராவது நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்குள் அதிகமான ஆவிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் அவர்கள் சமாதானத்தை எடுத்து போடுகின்றன என்பது உண்மை. இதற்கு ஒரு வழி என்னவென்றால், தேவ மனிதர்களை தொடர்பு கொண்டு, இந்த காலத்தில் போனிலேயே பேசலாம், ஊழியக்காரர்களையோ அல்லது உங்கள் சபை போதகரையோ சென்று அவர்களிடம் ஜெபிக்கும்படி சொல்லலாம். உங்களுக்காக
அதாவது ஜெபிக்க முடியாதவர்களுக்காக போதகர்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த அந்த ஆவிகள் வெளியேறும், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அந்த விடுதலையான உடனே நீங்கள் ஜெபிக்க தொடங்க வேண்டும். அப்படி தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் அந்த ஆவிகள் நுழையாதபடிக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக பரிசுத்தமானவர்களாக மாறுவீர்கள். பொல்லாத ஆவிகள் இனி உங்களுக்கு நுழையாதபடியும் நீங்கள் காத்துக் கொள்ளலாம். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் பல உண்டு. அவைகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நாம் அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சுலபமானதாகவும் மிக சரியானதாகவும் இருக்கும். கர்த்தருக்கேற்ற பாதை நடப்பதாகவும் இருக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கை என்பது, மனித வாழ்க்கை என்பது நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற காலமே. நாம் நம்முடைய சத்துருவாகிய சாத்தானை வீழ்த்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவியா இருக்கு. நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தோடு நாம் இணைந்து விட வேண்டும். தினமும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது பொல்லாத ஆவிகள் நமக்குள் வராத படிக்கும், அவனுடைய வழி நடத்துதலில் நாம் மாட்டிக்கொள்ளாத படிக்கும், கர்த்தருடைய ஆளுகைக்குள் எப்பொழுதும் இருக்கும்படியாக நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் சாத்தான் எப்பொழுதும் யாருக்குள்ளும் நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நான் பெரிய பரிசுத்தவான், எனக்குள் ஆவி வராது என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். நாம் எந்த நேரத்திலும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. அப்படி பாவத்திற்கு இடம் கொடுத்தால் பொல்லாத ஆவி நுழைவதற்கு வாய்ப்புண்டு. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறான். அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே வர முடியாது. மனிதன் தன் இருதயத்தில் எந்தவித இச்சைக்கும் இடம் கொடுக்காமலும் பாவத்திற்கு இடம் கொடுக்காமலும் இருந்தால் எந்தவித பொல்லாத ஆவிகளும் வர முடியாது, நம்மை துன்புறுத்தவும் முடியாது. இந்த அடுத்த செய்தி, அதாவது அடுத்ததாக எக்காலம் ஊதுவதற்கான பொருள் என்ன, மற்ற ஆவிக்குரிய யுத்தங்கள் என்றால் என்ன, இதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.